Welcome to all. In this video, we will see about State Board 12th Standard Chapter 1 Reproduction in Organisms. இந்த reproduction in organisms lesson ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து asexual reproduction, இன்னொன்னு sexual reproduction. பார்ட் 1ல வந்து asexual reproduction பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா description boxல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. Then second part என்ன அப்படின்னா asexual reproduction. Sexual reproduction. Sexual reproduction என்ன அப்படின்னா ரெண்டு gametes fuse ஆயிட்டு நமக்கு zygote கிடைக்கும். ரெண்டு gametes means மேலா இருந்தா sperm, ஃபீமேலா இருந்தா egg. So இந்த ரெண்டு gametesமே எப்படிப்பட்ட gametes? Haploid in nature. What is haploid? Na single set of chromosomes presence ஆயிருக்கும். இப்போ நமக்கு 46 chromosomes presence ஆயிருக்கு அப்படின்னா இந்த 46 ரெண்டு set of chromosomes இருக்கும். ஒன்னு 23, இன்னொன்னு 23. So நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா இந்த gametes formation ஆகிறது. இந்த gametes formation ஆகும்போது meiosis cell division அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த diploid அதாவது diploid condition is divided into haploid குறைக்கும். So நமக்கிட்ட என்ன ஆகும்? single set of chromosomes கிடைக்கும். So அந்த single set of chromosomes தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா haploid. So ரெண்டு haploid gametes fuse ஆயிட்டு நமக்கு diploid zygote வந்து கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் sexual reproduction. So மேலா இருந்தா sperm, ஃபீமேலா இருந்தா egg. இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா zygote கிடைக்கும். இந்த zygote எப்படிப்பட்ட zygote? இது ஒரு single cell that diploid set of chromosomes இதுல presence ஆகியிருக்கும். So இப்படி ரெண்டு gametes fuse ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா syngamy or fertilization அப்படின்னு சொல்லலாம். நமக்கு புக் பேக்ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 16ல differentiate between syngamy and fertilization கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா ரெண்டுமே வந்து சேம் தான். syngamy அப்படின்னா நியூக்ளியர் ரெண்டும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் syngamy. அதே தான் இந்த gametes ரெண்டும் சேர்றதுக்கு பேர் தான் என்னது fertilization. syngamy-ங்கிறது காமனா லோயர் அனிமல்ஸ்ல வந்து syngamy அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் அனிமல்ஸ்ல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா fertilization. ஏன்னா இது வந்து ரெண்டு நியூக்ளியஸ் சேர்ற ப்ராசஸ் மட்டும்தான். பட் fertilization அப்படிங்கிறது gametes ஃபார்ம் ஆகி அந்த gametes வந்து ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் fertilization. அதனால தான் ஹையர் அனிமல்ஸ்ல fertilizationங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த ஹையர் அனிமல்ஸ்ல அதை நம்ம fertilization அப்படின்னு சொல்றோம். ஓகே, so according to the place of fertilization, the fertilization is divided into two types. fertilization எங்க நடக்குதோ அந்த இடத்தை பொறுத்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு external fertilization, another one is internal fertilization. external அப்படின்னா outside the body, பாடிக்கு வெளியில fertilization, அதாவது male female gametes fusion occur outside the body is called external fertilization. example பார்த்தா sponges, fishes, amphibians. சரி, ஓகே. இப்போ most of the aquatic organisms, not all the aquatic organisms, most of the aquatic organisms fertilization occur in external outside the body. எப்படி இப்போ வந்து ஃபிஷஸும் இருக்கு, ஆம்பிபியன்ஸ் ஃப்ராகும் வந்து வாட்டர்ல தான் இருக்கு. அப்போ ஃபிஷஸோட எக்கை ஃப்ராகோட ஸ்பெர்ம் வந்து பெனிட்ரேட் பண்ணும், அப்படி கிராஸ் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த எக் செல்ஸ் வந்து தன்னோட ஸ்பீசிஸோட ஸ்பெர்ம்ஸை மட்டுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வாட்டர்ல ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீமோடாக்சிஸ். கீமோ அப்படின்னா சம் கெமிக்கல்ஸ் அந்தந்த ஸ்பெர்ம்ஸ் அந்தந்த எக்கை வந்து தான் அந்தந்த ஸ்பீசிஸோட எக்கை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்குன்னு தனியாக சம் கெமிக்கல்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த வாட்டர். இந்த வாட்டர்ல அந்த கெமிக்கல்ஸை எக் ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ஸ்பெர்ம் வந்து கரெக்டாக அதோட ஸ்பீசிஸோட எக்கை பெனிட்ரேட் பண்ணும். ஸோ அதனால அங்கே கிராசஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. தென் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த பாடி ஆஃப் ஃபீமேல் பாடியில தான் மோஸ்ட்லி ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் syngamy அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த syngamy அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த டைப்ஸை பொறுத்து ஒரு 7 டைப்ஸ் நமக்கு வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, பீடோகேமி, மெரோகேமி, ஐசோகேமி அண்ட் அனிசோகேமி அப்படின்னு ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் syngamy நமக்கு ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் syngamy ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஆட்டோகேமி. ஆட்டோ அப்படின்னா செல்ஃப், அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ் கேமெட்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது.
அந்த ஆர்கானிசமே கேமிட்டா மாறுறதுக்கு பேர் தான் ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்டினோஸ்பெரியம் அண்ட் பாரமீசியம். இதுங்க வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, இந்த ஆர்கானிசமே கேமிட்டா என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அதுக்கு பேர் தான் ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த செகண்ட் டைப் எக்ஸோகேமி. எக்ஸோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸோட கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து டயேஷியஸ் அல்லது யூனிசெக்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேமிட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்து யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். தென் த தேர்ட் டைப் ஹோலோகேமி. ஹோலோ அப்படின்னா அந்த என்டையர் பாடியே கேமிட்டா கன்வெர்ட் ஆகும். ஒரு ஆர்கானிசத்துல இருந்து ஒரு கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் நேச்சுரல் நடக்கும். பட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் டோட்டல் ஆர்கானிசமே கேமிட்டா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹோலோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ட்ரைகோனிம்பா. ஓகே, the fourth type பீடோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு அடல்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த ஆர்கானிசத்தோட செல் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா டிவைட் ஆகிட்டு யங் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த யங் இண்டிவிஜுவல் பார்த்தீங்க அப்படின்னா கேமிட்டா மாறும். அந்த யங் இண்டிவிஜுவல் கேமிட்டா மாறுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பீடோகேமி. பீடோகேமின்னு என்னன்னு மறுபடியும் சொல்றேன். ஒரு அடல்ட் ஆர்கானிசம்ஸ் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா யங் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த யங் செல்ஸ் தான் கேமிட்டா மாறும். அதுக்கு பேர் தான் பீடோகேமி அப்படின்னு சொல்றோம். Then the fifth type merogamy அப்படின்னாக்கா mero அப்படின்னா different types, small size and morphologically different types of gametes fused is called merogamy அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது different types of gametes. அந்த gametes எப்படி இருக்கும்னா ஸ்மால் சைஸா இருக்கும், மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். மார்ஃபாலஜிக்கலி அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். Then the sixth one ஐசோ. ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி. இந்த கேமிட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். சிமிலர் கேமிட்ஸ் fused to form a young ones which is called isogamy. இந்த ஐசோகேமிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மோனோசிஸ்டிஸ் சொல்லலாம். Then the last one, seventh type anisogamy. Aniso அப்படின்னா Aniso அப்படின்னா different types of gametes. Gametes எப்படி இருக்கும் அப்படின்னா different types, dissimilar gametes. ரெண்டு gametesமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ these are all the 7 types of syngamy. Now we will see about the conjugation. Conjugation na enna appadina temporary union of two individual of the same species is called conjugation. இந்த கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகுற ரெண்டு ஆர்கானிசத்தை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு நடுவுல ஒரு பாண்ட், ஒரு பைப் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கான்ஜுகேஷனல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ரீப்ரொடக்ஷன் யங் ஒன்ஸ் எதுவும் உருவாகாது. பட் இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவில் சில பாக்டீரியாவில் வந்து பிளாஸ்மிட்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா பிளாஸ்மிட் ப்ரெசன்ஸாக இருந்ததுன்னா அந்த பாக்டீரியாவை F+ அப்படின்னு சொல்றோம். சில பாக்டீரியாவில் பிளாஸ்மிட்ஸ் இருக்காது, இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா F- அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூரிங் கான்ஜுகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேஷன் ஆகுது. ரெப்ளிகேஷன் ஆனா என்ன, நம்மளுக்கு 2 காப்பி கிடைக்கும். அதுல ஒரு காப்பி இந்த செல்ஸ்லயே இருக்கும், இன்னொரு காப்பி இந்த கான்ஜுகேஷனல் டியூப் வழியா இந்த செல்லுக்கு வரும். இப்போ இந்த செல் F- இருந்து F+ மாறும். தென் இந்த கான்ஜுகேஷனல் டியூப் டிஸப்பியர் ஆயிட்டு ரெண்டு இண்டிவிஜுவலும் செப்பரேட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒண்ணுமே நடக்கல, ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இது மோஸ்ட்லி காமன் இன் சீலியேட்ஸ். சீலியேட்ஸ்னா என்ன, ஆர்கானிசத்துல சீலியா பிரசன்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆர்கானிசத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் சீலியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீலியேட்ஸ்ல இந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸ் மோஸ்ட்லி காமன் அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க்ல கேட்கலாம். தென் இந்த சீலியேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாரமீசியம், வெர்டிசெல்லா அண்ட் பாக்டீரியா. ஸோ இதுல பாரமீசியமும் வெர்டிசெல்லாவும் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸ், பாக்டீரியாங்கிறது ஒரு ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, ஸோ கான்ஜுகேஷன் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசஸ் ஆஃப் லைஃப். அனிமல்ஸோட லைஃப் டியூரேஷனை 3 பேசஸா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜுவானல் பேஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a vegetative phase. The second one is a reproductive phase, also called as a maturity phase. Then the third one is senescence phase. So
ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 phases ஆஃப் லைஃப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஜுவானைல் பேஸ் அப்படின்னா இது ஒரு growth phase. growth phaseனா என்ன? ஃப்ரம் பர்த் டு மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும், பிறந்ததுலேருந்து மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் அதோட டியூரேஷன் என்னன்னு சொல்கிறோம்னா ஜுவானைல் பேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் என் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டியூரேஷன் என்னன்னு சொல்கிறோம்னா ரீப்ரொடக்டிவ் பேஸ் ஆர் மெச்சூரிட்டி பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ரீப்ரொடக்ஷனை 2 டைப்பாக அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சீசனல் பிரீடர், அனதர் ஒன் இஸ் கண்டினியூஸ் பிரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனல் பிரீடர் அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரீடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் நடக்கும். ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரீட் பண்ணும். அந்த சீசனை தவிர்த்து மற்ற டைமில் என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரீட் பண்ணாது. சீசனல் பிரீடருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராகு, லிசார்டு, மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸு, டீரு அண்ட் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க சம் ஃபிஷ்ஷஸ், இதெல்லாம் வந்து சீசனில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீட் பண்ணும். அதே மாதிரி கண்டினியூஸ் பிரீடர் அப்படின்னா எந்த சீசனும் அதுக்கு வந்து கிடையாது, எந்த டைம் வேணாலும் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஆர்கானிசத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் பிரீடர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபீஸ் சொல்லலாம். அண்டு பவுல்ட்ரியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ், பவுல்ட்ரினா நாட் ஓன்லி சிக்கன், ஆல் த பேர்ட்ஸ் மேக்ஸிமம் வளர்க்குறத சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸ் பிரீடர் ஹியூமன் கூட இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் சென்சன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரோ அல்லது ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடியோ வந்து டீஜெனரேட் குறைஞ்சிட்டே வருது, ஏஜ் ஆகுறது, முதுமை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஆகுறது, அதுக்கு பேர் தான் வந்து சென்சன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 phases ஆஃப் லைஃப். Next we will see about parthenogenesis. Parthenogenesis அப்படின்னா இது ஒரு கிரீக் வேர்டு. பார்த்தினோ அப்படின்னா வெர்ஜின், ஜெனிசிஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது வெர்ஜின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்டு எக். நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம், ஃபர்டிலைசேஷன் நடந்து அதுல இருந்து சைகோட் வரும். அதாவது ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், மேல் ஃபீமேல், அதாவது ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும், அதுதான் ஃபர்டிலைசேஷன். அப்படி உருவாகிற ஜைகோட்டை தான் ஃபர்டிலைஸ்டு எக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தினோஜெனிசிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா எக்கு ஸ்பெர்ம் கூட ஃபியூஸ் ஆகாது. அப்படி ஆகலைன்னா அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கல. அப்ப அந்த எக்கை அன்ஃபர்டிலைஸ்டு எக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த பார்த்தினோஜெனிசிஸை முதல்ல யார் ஐடென்டிஃபை பண்ணா அப்படின்னா 1945ல சார்லஸ் பர்னட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றாரு. ஓகே, ஸோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ், another one is artificial parthenogenesis அப்படின்னு சொல்றோம். First we will see about natural parthenogenesis. நேச்சுரலாவே நடக்கும், நம்ம எந்த ஒரு எதையுமே இன்டியூஸ் பண்ண தேவையில்லை, நேச்சுரலா ஒரு ஆர்கானிசத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் again divided into 2 types. One is complete parthenogenesis, another one is incomplete parthenogenesis. Complete parthenogenesisனா என்னன்னா அந்த ஆர்கானிசத்துல அந்த ஆர்கானிசம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஒன்லி பார்த்தினோஜெனிசிஸ் மட்டும்தான் நடக்கும். இந்த ஆர்கானிசத்துக்கு, அதாவது இந்த கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆண்ட்டை வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். நம்ம புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஆண்ட் வந்து ஒன் ஆஃப் த கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்கானிசத்துல தேர் இஸ் நோ செக்ஸ் குரோமோசோம்ஸ், செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்காது. ஓகே, செக்ஸ் குரோமோசோம் இல்லாததுனால அந்த யங் ஒன்ஸ்ல ஃபர்டிலைசேஷன் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுல ஒன்லி ஃபீமேல் ஆர்கானிசம் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபீமேல்ஸ் தான் எக் ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் எக் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இந்த டைப் ஆஃப் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்ல ஃபீமேல் அனிமல்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்பீசிஸ்ல இருக்கும், அது எக் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எக்ல இருந்து அகைன் இன்னொரு ஃபீமேல் ஆர்கானிசம் டெவலப் ஆகும். தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஸ்பெர்ம், அதனால அந்த மேல் ஸ்பீசிஸ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆர்கானிசத்துல போத் பார்த்தினோஜெனிசிஸ் மூலமாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் அந்த ஆர்கானிசத்துல நடக்கும். இது இன்கம்ப்ளீட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹனிபீ சொல்லலாம். ஓகே, இந்த ஹனிபீ என்ன அப்படின்னா
இப்போ வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணுது, குயின் வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எக்ல இருந்து ஃபர்டிலைஸ்ட் ஆன எக்ல இருந்து என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா எகைன் குயின் பீஸ் டெவலப் ஆகும் அண்ட் ஒர்க்கர் ஃபீமேல் பீஸ் வந்து டெவலப் ஆகும். சம்டைம்ஸ் அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஃபர்டிலைசேஷன் நடக்காம அந்த எக்ல இருந்து என்ன வரும் அப்படின்னா ட்ரோன்ஸ் மேல் ஹனிபீஸ் வந்து அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹனிபீ சொல்லலாம். ஸோ ஹனிபீல 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஒன்று பார்த்தினோஜெனிசிஸ், அதாவது அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து மேல் ட்ரோன்ஸ் ஹனிபீஸ் வெளியில வரும். ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து குயின் பீஸும் ஒர்க்கர் பீஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேலா இருக்கும். இந்த குயின் பீஸ் செக்ரேட் பண்ற சம் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒர்க்கர் பீஸோட ஸ்டெரிலிட்டி ஃபர்டிலிட்டி வந்து என்ன பண்ணிடும், சப்ரஸ் பண்ணிடும். அதனால அது ஸ்டெரைலா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ்ல கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். இதுல இன்னொரு டைப் சொல்றாங்க. என்ன அப்படின்னா பீடோஜெனடிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு யங் ஒன்ஸ்ல இருந்து நேச்சுரலா என்ன நடக்கும், ஒரு எக், அந்த எக்ல இருந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு லார்வா வரும். இந்த லார்வா வந்து என்னவா அடல்ட்டா டெவலப் ஆகும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடியது. பட் சம் ஆர்கானிசத்துல என்ன ஆகும் அப்படின்னா எக்ல இருந்து லார்வா வருது, அந்த லார்வால இருந்து எகைன் இன்னொரு லார்வா ஃபார்ம் ஆகும், அந்த லார்வா தான் அடல்ட்டா டெவலப் ஆகும். ஸோ இப்படி நடக்கிறதுக்கு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பீடோஜெனடிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லிவர் ஃப்ளூக்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ல இருந்து ஒரு லார்வா வரும், அது என்ன சொல்றோம்னா ஸ்போரோசிஸ்ட். இதுல இருந்து டைரக்டா லிவர் ஃப்ளூக் வராது, எகைன் இன்னொரு லார்வாவா அது கன்வெர்ட் ஆகும். என்ன அப்படின்னா ரேடியோ லார்வா. ஸோ இந்த ரேடியோ லார்வால இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு லிவர் ஃப்ளூக் அடல்ட் வந்து டெவலப் ஆகும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் இஸ் கால்ட் பீடோஜெனடிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சம் இன்செக்ட்ஸ், அதாவது கேல் ஃப்ளைங்கிற ஒரு இன்செக்ட்ஸ் கூட இந்த மாதிரி பீடோஜெனடிக் பார்த்தினோஜெனிசிஸ்ல எங்க ஆல்சோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இந்த செகண்ட் டைப் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஆர்டிஃபிஷியல்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமா இன்டியூஸ் பண்றது. இது வந்து நேச்சுரல் நடக்கிறது, இது வந்து இன்டியூஸ் பண்றது. அந்த இன்டியூஸ் பண்றது பார்த்து அப்படின்னா பிசிக்கலா இருக்கலாம், அது கெமிக்கலா இருக்கலாம். பிசிக்கல் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்லி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பிசிக்கல் வந்து சம் ஷாக்கு அல்லது டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பார்த்தினோஜெனிசிஸை இன்டியூஸ் பண்ணும். கெமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது யூரியா, குளோரைடு, குளோரோஃபார்ம், இந்த மாதிரி சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தினோஜெனிசிஸை இன்டியூஸ் பண்ணும். சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராடக்டோ அல்லது பிசிக்கல் நேச்சரோ. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அனிலிடா, சி அர்ச்சின் எக்ஸ்ல இருந்து அந்த கெமிக்கல் ஆர் பிசிக்கல் நேச்சர் மூலமா ஒரு ஆர்டிஃபிஷியலா பார்த்தினோஜெனிசிஸ் நடக்கிறது தான். ஓகே, இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸை எகைன் 3 டைப்பா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர்கினோடோக்கி, தலைடோக்கி, ஆம்பிடோக்கி அப்படின்னு 3 டைப்பா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஆர்கினோடோக்கில இந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் இஸ் டெவலப்டு இன்டு மேல் இண்டிவிஜுவல். இந்த பார்த்தினோஜெனிசிஸ்ல ஒன்லி மேல் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து வரக்கூடிய இண்டிவிஜுவல் மேலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ஹனிபீஸ். ஏன்னா நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஹனிபீஸ் வந்து ஒர்க்கர் குயினை ப்ரொடியூஸ் பண்ணும், அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து மேல் மட்டும் தான் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்கினோடோக்கி அப்படின்னா மேல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அன்ஃபர்டிலைஸ்டு எக், எக்ஸாம்பிள் ஹனிபீ. அண்ட் செகண்ட் டைப் தலைடோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து வரக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபீமேலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சொலினோபியா அப்படிங்கிற ஆர்கானிசம். நம்ம புக் பேக் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு பார்த்தினோஜெனிசிஸ்ல இருந்து ஃபீமேல் வரக்கூடிய பார்த்தினோஜெனிசிஸோட நேம் என்ன அண்ட் அதுக்கு ஒரு ஏவியன் எக்ஸாம்பிள கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏவியன் அப்படின்னா பேர்ட்ஸ். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா தலைடோக்கி அப்படிங்கிற பார்த்தினோஜெனிசிஸ்ல இருந்து தான் ஃபீமேல் யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு வந்து நமக்கு சொலினோபியான்றது புக்ல கொடுத்துருக்காங்க. பட் டர்க்கி ஏவியன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டர்க்கி வந்து எக்ஸாம்பிள். இதுதான் ஆன்சர். ஓகே, தேர்ட் டைப் ஆம்பிடோக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பி அப்படின்னாலே போத். ஸோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ்ல அதாவது இந்த டைப் ஆஃப் அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து மேலும் வரலாம், ஃபீமேலும் வரலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆம்பிடோக்கி பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிஸ். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்துல என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி. ரீப்ரொடக்ஷன் இன் அமீபாவில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. சிம்பிள் பைனரி ஃபிஷன்,
மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோட்டோமி, ஸ்போருலேஷன் இது நாலுமே வந்து அமீபால நடக்குது. அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிங்கோட அந்த டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது எழுதிட்டு அப்புறம் ஜெமினி ஃபார்மேஷன் பற்றி எழுதணும். ரீப்ரொடக்ஷன் இன் ஹைட்ரா அப்படின்னு பார்க்கும்போது பட்டிங்கில் வந்து எஸ்பெஷலி எக்ஸோஜீனஸ் பட்டிங் வந்து ஹைட்ராவில் நடக்குது. அண்ட் ரீஜெனரேஷனில் மார்ஃபலாக்சிஸ் டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் நடக்குது. தென் ரீப்ரொடக்ஷன் இன் வெர்டிசெல்லா அப்படின்னு பார்க்கும்போது லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷனும் மல்டிபிள் ஃபிஷனும் வெர்டிசெல்லாவில்